வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பாப்போம். புவனேஸ்வரி ஜானகிட்ட செமையா அடி வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பசுபதி கேக்குறாரு, புவனேஸ்வரி என்னமாச்சு? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணே நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு வந்துட்ட, அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்து என்ன சாட்டையால அடிச்சுட்டாங்க. இது கேட்டதோட அந்த பசுபதி எதிர்ச்சி ஆகுறாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா அவ உன் மேல கை வச்சிருப்பா, அவளுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அண்ணன், அவ மேல சீக்கிரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளணும். மகாலிங்க சொல்றாரு, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் அந்த கார்த்தியோட கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கு. அந்த ஜாமீனுக்கான தேதி கூட முடிஞ்சிருச்சு. சோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஜானகியை கைது பண்றதுக்கான நேரமும் வந்துருச்சு. எப்படியும் கார்த்திக் உயிரோட இருக்கிறத அந்த மாயாவால கண்டுபிடிக்க முடியாது. அதான் நம்ம சுலபமா அவளை ஏமாத்திட்டமே. நீங்க போயிட்டு ஸ்டேஷன்ல கேளுங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, என் தங்கச்சி மேல கை வச்ச வரைக்கும் அந்த ஜானகிய நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்ட்டு பசுபதி நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா குருவரனை பார்த்து, சார் இது மாதிரி இன்னும் 2 நாளையில நீங்க ஜானகிய கைது பண்ணியே ஆகணும். கார்த்திய பறி கொடுத்துட்டு நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா அவங்க ஈஸியா ஜாமீன் கொடுத்துட்டு வீட்டுல இருக்காங்க. கூடவே 2 3 பஞ்சாயத்துல உள்ளவங்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு பசுபதி. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு தம்பி, நீ அந்த ரகுராமையா வீட்டுல சின்ன வயசுல அவங்க வீட்டுலதான் வளர்ந்த அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அவங்க செஞ்ச தப்பா அப்படியே மறைக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? இங்க பாரு, ஒரு உயிர் அவங்களால போயிருக்கு, அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது சரியே இல்லை. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ஜாமீன் வாங்கியிருக்காங்க. ஜாமீன் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவங்கள கைது பண்ணித்தான் ஆகணும். அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரகுராம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு ஜானகி மேடத்தை காப்பாத்துறதுக்காக கார்த்தி உயிரோட இருக்காருன்னு சொல்லி நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு பசுபதி ஐயா சொன்னாரு. அப்படிதான் நீங்க பண்றீங்களா? நாங்க மேலிடத்துல புகார் பண்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டதோட குருவரன் பசுபதியை பார்த்து, இங்க பாருங்க சார், நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. யாரு மேல தப்பு இருக்கோ அதை நான் கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பழி சொல்லாதீங்க. நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்பெஷலா வந்திருக்கேன். நீங்க தானே என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்னீங்க. பசுபதி சொல்றாரு, ஆமா, நீங்க உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த ரகுராமோட கையால் அப்படின்னு நினைக்கல. குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, நான் யாரோட கையாலும் இல்ல, நான் சரியாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேலைய நீங்க இந்த மாதிரி சொல்றது ரொம்ப தவறு. நான் என் வேலைய கரெக்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு குருவரன் செமையா பேசுறாரு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருங்கய்யா, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் டிலே பண்றீங்க? 2 நாளையில போயிட்டு ஜானகி அம்மாவை கைது பண்ணுங்க. தப்பு பண்ணவங்க இப்படி ஒளிஞ்சிருக்கவே கூடாது. நீங்க அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா வெளியில வராங்க. பசுபதிய பார்த்து, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். பசுபதி சொல்றாரு, பாத்தீங்களா ஐயா, நான் புள்ளைய கொடுத்துட்டு எப்படி பரிதவிக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துல எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கார்த்திய பறி கொடுத்துட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் கார்த்திய காலி பண்ணவருக்கு நல்ல தண்டனை கிடைக்கும். நீங்க கவலைப்படாம போங்க. பசுபதியும், உங்களை நம்பிதான் நானும் இருக்கேன். நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க நம்பிக்கையில தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல ரகுராம் பசுபதி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் பசுபதி நேரா வீட்டுக்கு போயிட்டு புவனேஸ்வரிய பார்த்து, அம்மாடி புவனேஸ்வரி,
அந்த குருவரனை போயிட்டு பாத்துட்டு வந்தம்மா. அவன் இன்னும் கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் அந்த மாயா சொல்றத கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் மட்டும் ஒழுங்கா ஜானகிய மட்டும் கைது பண்ணாம இருந்தா நான் கண்டிப்பா இன்னொரு ஸ்பெஷல் போலீஸ போட சொல்லுவேன். புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்திய வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த மாயா அந்த ஹோட்டல்ல இருக்கிறத பாத்துட்டா. சோ கண்டிப்பா குருவரனை வச்சு கார்த்தி அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளுக்குள்ள அந்த மாயா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் இங்கே உஷாரா ஆகணும். பசுபதி சொல்றாரு, அம்மாடி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குருவரன் நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது குருவரன் சார் போன் பண்ணிருக்காரு, ஒருவேளை பெரியம்மாவை கைது பண்றதுக்கு நேரம் வந்துருச்சோ அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க குருவரன். குருவரன் சொல்றாரு, மாயா என்னன்னா நடக்குது மாயா, அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? மாயா சொல்றாங்க, சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோட்டல்ல அவன் இருக்கானா அப்படின்னு தேடி பாட்டுக்கிட்டே தான் சார் இருக்கேன். ஆனா அவன் வெளியில வரமாட்டேங்கிறான் சார். அப்ப குருவரன் சொல்றாரு, மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பசுபதி ஊர் தலைவர்கள் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஜானகிய சீக்கிரம் கைது பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. இன்னும் 2 நாளையில அந்த ஜாமீனும் முடியுது. இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது மாயா. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, குருவரன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, நான் சீக்கிரம் அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன். குருவரன் சொல்றாரு, மாயா சட்டப்படி உனக்கு வெறும் 2 நாள் தான் டைம், அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. நானும் ஒரு பக்கம் அந்த கார்த்தி எங்கேயும் தங்கி இருக்கானா அப்படிங்கிறத நான் தேடுறேன். மாயா சொல்றாங்க, சரிங்க குருவரன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு கண் கலங்குறாங்க. இத ஜானகி பாக்குறாங்க. ஜானகி இங்கேருந்து வந்துட்டு, மாயா என்னாச்சு மாயா, உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? மாயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஜானகி கேக்குறாங்க, மாயா என்னாச்சுன்னு சொல்லு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா உங்களுக்கு ஜாமீன் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கா, குருவரன் போன் பண்ணி சொன்னாரு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. மாயா சொல்றாங்க, என்ன பெரியம்மா இப்படி பேசுறீங்க, உங்களை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெரிய திட்டத்தோட இருக்கா. அவளை எதிர்த்து நம்மளால போராட முடியல, இனிமேலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கார்த்தி எங்க இருக்கான் அப்படின்னு நீயும் தேடி பார்த்துட்டியல்ல, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேல நம்மளால என்ன மாயா பண்ண முடியும்? இங்க பாரு, நீ கவலைப்படாத, எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்க மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்கள போயிட்டு சாதாரணமா விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாயா யாருன்னு அவங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜானகி சொல்றாங்க, மாயா என்ன காப்பாத்த போறேன் அப்படின்னு நீ எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காத. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் இந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க, நான் கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோவமா கிளம்புறாங்க. அப்புறமா இன்னொரு பக்கம் மகாலிங்கம் பசுபதி கிட்ட, இங்க பாருங்க, அந்த கார்த்தி இங்க இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான், அவனை வேற இடத்துக்கு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணணும் பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி கிட்ட நான் இத பத்தி சொல்லணுமே. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க கிட்ட சொன்னா மாயாவுக்கு பயந்தா கார்த்திய மாத்தணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பேசுவாங்க கௌரவமா. அந்த கௌரவத்தை பார்த்தா கண்டிப்பா கார்த்தி சிக்கிப்பான், அவனை வேற ஹோட்டலுக்கு மாத்தியே ஆகணும். நீங்க கார்த்தி கிட்ட விஷயத்த சொல்லுங்க. பசுபதியும் சரி அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, அப்பா சொல்லுங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, கார்த்தி இன்னும் 2 நாளையில அந்த ஜானகியை கைது பண்ண போறாங்க, அதனால நீ அந்த ஹோட்டல்ல இருக்கிறது சேஃப் இல்ல. மாயாவுக்கு நீ அந்த ஹோட்டல்ல இருக்கிறது தெரியும், அதனால இன்னொரு இடத்துக்கு உன்னை ஷிஃப்ட் பண்ணணும். நாளைக்கு காலையிலேயே நாங்க வரோம், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க.
ஆர்த்தியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மாயா அதே ஹோட்டலுக்கு மறுநாள் காலை வேலைக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் வந்துட்டு அவருக்கே தெரியாம தான் கார்த்திய ஷிஃப்ட் பண்ண போறாங்க. மாயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது மகாலிங்கமும் பசுபதியும் வரத பாக்குறாங்க. மேனேஜர் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு. இதனால அவங்க 2 பேருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல. இது மாதிரி மாயா சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டா அப்படின்னு. மகாலிங்கம் நேரா கார்த்தியோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்ட கார்த்தி ரூம் கதவை திறக்கிறாரு. மாயா தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்ப கார்த்தி வெளியில வந்துட்டு, இப்ப எதுக்காக என்ன வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றீங்க? மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாரு, நீ பெரிய பிரச்சனையில சிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்றோம். உன்னை சீக்கிரம் வேற இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் வா அப்படின்ட்டு நேரா கார்த்திய வேற கார்ல ஏத்துறாங்க. மாயா அந்த காரை அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் ஒரு ஆட்டோல ஏறி அந்த காரை ஃபாலோ பண்றாங்க. மாயா நேரா குருவரனுக்கு போன் பண்ணி, குருவரன் சார், அந்த கார்த்திய வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க சார். நான் இப்ப அந்த காரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறேன், வாங்க சார். குருவரன் சொல்றாரு, மாயா எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. மாயா சொல்றாங்க, சார் நான் ஏற்கனவே அவனை மிஸ் பண்ணேன், மறுபடியும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது, இப்ப நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனையும் அனுப்பி விட்டுறாங்க. குருவரனுக்கு லொகேஷன் போகுது. குருவரனும் நேரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல வண்டி நிக்குது. அப்போ ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு கார்த்தியை கொண்டுட்டு போறாங்க. இதையும் மாயா பாக்குறாங்க. அப்புறமா மகாலிங்கமும் பசுபதியும் நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, உன்னை யாரும் பார்க்க வர மாட்டாங்க, அப்படி வர மாதிரி இருந்தாலும் நீ வெளியில வராத. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி நான் வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா மாய நேரம் குருவரனுக்கு போன் பண்ணி, சார் அந்த கார்த்தியை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட குருவரனும் நேரா வராரு. மகாலிங்கமும் பசுபதியும் கார்த்திய சேஃபா வச்சுட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. மாயா ஒளிஞ்சிட்டு நிக்க குருவரன் அங்கேருந்து வராரு. வந்ததோட மாயா சொல்றாங்க, சார் இந்த வீட்டுலதான் அந்த கார்த்திய வச்சிருக்காங்க. குருவரன் கேக்குறாரு, மாயா கன்ஃபார்மா சொல்றீங்களா? மாயா சொல்றாங்க, சார் இப்ப நான் என் கண்ணால பாத்துட்டு தான் சொல்றேன், போங்க சார் சீக்கிரம். உடனே குருவரனும் போயிட்டு கதவை உடைக்க அப்ப கார்த்தி யாருன்னு கேக்குறாரு. அப்ப குருவரனுக்கு கார்த்தி உள்ளார இருக்கிறது தெரிஞ்சிருது. டக்குன்னு கதவை திறந்து உள்ளார போயிட்டு பார்த்தா கார்த்தி பயத்துல நின்றுட்டு இருக்க. டக்குன்னு குருவரன் கார்த்தியை பிடிக்கிறாரு. கார்த்தியை தள்ளி விட்டு ஓட பார்க்க குருவரன் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தியை வெளியில கூட்டிட்டு வராங்க. மாயா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மாயா நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு கார்த்திய ஊங்கி அறையிறாங்க. அப்ப கார்த்தி மாயாவை முறைக்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாம இப்படி இருக்கியா? யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி இறந்த மாதிரி நாடகம் போடுவாங்களா? உன் அத்தைக்குதான் அறிவில்ல, நீ படிச்சிருக்கல்ல, உனக்கு கூட அறிவில்ல. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வந்துரும், நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்ல. என் குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, இனிமே உன்னை யாரும் காப்பாத்தவே முடியாது. உன் அத்தை பேச்ச கேட்டு உன் லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிட்டுடா அப்படின்னு சொன்னதோட அந்த கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, தேவையில்லாம பேசாத. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இறந்த மாதிரி நாடகம் போட்டியில்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா வந்து கார்த்திய குருவரனை பிடிச்சி இழுத்துட்டு போற சொல்றாங்க. குருவரன் கார்த்திய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதோட கார்த்திய ஜெயில அடைக்கிறாங்க. அப்ப ஸ்டேஷன்ல நம்ம புவனேஸ்வரி ஆளு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நேரா புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. பசுபதியும் மகாலிங்கமும் அப்பதான் வீடு வந்து சேர்றாங்க. அப்ப பசுபதி மகாலிங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி இப்ப தங்கச்சி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புவனேஸ்வரிக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. புவனேஸ்வரி போன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, மேடம் அந்த கார்த்தி இருக்காருல்ல உங்க அண்ணன் பையன், அவனை குருவரன் கைது பண்ணிட்டாரு மேடம். இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி ஹோட்டல்ல இருக்கிறவனை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவர் சொல்றாரு, மேடம் இவர் ஹோட்டல்ல எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு ஓட்டு வீட்டுல இதுதான் கார்த்திய புடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் பசுபதி வந்துட்டு,
நேரா புவனேஸ்வரி கிட்ட, அம்மாடி, கார்த்திய நாங்க வேற இடத்துக்கு சேஃபா ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இனிமே பிரச்சனை இல்ல. இது கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம காண்டுல பசுபதியை திட்டுறாங்க. அண்ணே, என்ன காரியம் பண்ணிருக்க? நீ பண்ண அந்த முட்டாள்தனத்தால கார்த்தி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இது கேட்டதோட மகாலிங்க அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க ஏதோ ஒரு ஊட்டி வீட்டுக்கு மாத்திருக்கீங்கல்ல, அது அந்த மாயாவுக்கு தெரிஞ்சு குருவரன்ட்ட சொல்லி அந்த குருவரன் கார்த்திகை கைது பண்ணி ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிட்டான். இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க ரகுரா பசுபதி. மகாலிங்க சொல்றாரு, ஐயோ, நம்ம செஞ்ச விஷயமே இப்ப தப்பாகிருச்சே, இப்ப எப்படி கார்த்திகை காப்பாத்துறது? பசுபதி சொல்றாரு, இதுக்கப்புறம் கார்த்திகை காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்ல புவனேஸ்வரி, நீ பண்ண பிளான் எல்லாமே இப்படி ஆகிருச்சே. கார்த்தி இறந்ததா நாடகம் போட்டது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நம்மளதான் மோசமா நினைப்பாங்க. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட சகவாசம் வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. நான் போறேன். என் பொண்டாட்டி என்ன சும்மா விட மாட்டான். அப்ப அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் ஏன் அண்ணன் பையனை கொலை பண்ண பார்த்து தெரியுமில்ல. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாரு மகாலிங்கம். மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கப்புறமா நான் உங்க கூட இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு தான் பிரச்சனை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போனீன்னா இது மாதிரி நீதான் இந்த பிளான் எல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிடுவேன். இது கேட்டதோட பயப்படுறாங்க மகாலிங்கம். இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு விஷயம் தெரிய வருது. கார்த்திய கைது பண்ணியாச்சு அப்படின்னு விஷயம் தெரிய வருது. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் குருவரன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேரா ஜானகிட்ட, ஜானகி அம்மா, மாயா எங்க? அப்ப மாயா வராங்க. அப்ப ரகுராம பார்த்து குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், மாயா மேல எந்த தப்புமே இல்லை. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் மாயா வந்துட்டு கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இது கேட்டதோட ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அந்த கார்த்திய நாங்க கைது பண்ணிட்டோம். அவனும் அவன் குடும்பமும் சரியான ஃப்ராடு. இது தெரியாம தான் அந்த குடும்பத்தோட நீங்க இது மாதிரி சம்பந்தம் பேசியிருக்கீங்க. நல்ல வேலை, மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சுதான் எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு அப்பதான் புரிய வருது மாயாவோட தியாகத்தை பத்தி. அப்ப ரகுராம் நேரா மாயா கிட்ட போயிட்டு மாயாவை கையெடுத்து கும்பிட்டு, என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ காப்பாத்திருக்க, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டேன்னு சொல்லி நான் உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினேன், என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பா அப்கமிங் எபிசோட்ஸ்ல நடக்கும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.